நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கடாய் பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, நான், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த கடாய் பன்னீர்னு சொல்லலாம். வாங்க இந்த கடாய் பன்னீர் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த கடாய் பன்னீர் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வீட்டிலே தயார் பண்ண பன்னீர் ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பன்னீரை இந்த மிளகாய் உப்போடு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். பன்னீரில் இந்த மிளகாயோட காரமும் உப்பும் சார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவி தயார் பண்ணுறதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்குங்க. முதல்ல அந்த மல்லியை நல்லா வாசம் வரைக்கும் வறுத்துக்குங்க. மல்லி நல்லா அந்த வறுபடுற வாசம் வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு 4 மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தனியாக எடுத்து ஆற விட்டுருங்க. அடுத்து நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. மிளகா உப்பு கலந்து வச்சுருக்க அந்த பன்னீர் இதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பன்னீரோட 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வறுத்ததுனால பன்னீர் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம கடாய் பன்னீருக்கு தேவையான வெங்காயம், குடமிளகாய் ரெண்டையுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகாய் ரெண்டையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டங்களாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. நறுக்கி வச்சுருக்க ரெண்டையுமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், குடமிளகாய் ரெண்டோட கலரும் மாறாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கடாய் பன்னீருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, அப்புறம் சிறு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய துண்டங்களாக நறுக்கி போட்டுக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வரும்போது இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல வறுத்து வச்சுருக்க மல்லி, மிளகு, ஜீரகம், மிளகாத்தூள் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து இந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ரெண்டையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம கடாய் பன்னீரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடாய் பன்னீருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடாகும் போதே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு பிரியாணி இலை, சிறு துண்டு பட்டை, 2 மிளகாத்தூள் இதையும் சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா பவுடர் இதில் சேர்த்து 2 கிளறுனா போதுங்க. ரொம்ப நேரம்லாம் வறுத்துறாதீங்க. இது கூட அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதையும் சேர்த்துக்குங்க. ரெண்டையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. அப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை கையினால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதையும் இதில் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க. மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை அதே சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அந்த மசாலாவை நல்லா வேக விட்டுக்குங்க. இந்த 2 நிமிஷத்துக்குள்ள இந்த மசாலா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர், வெங்காயம், குடமிளகா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மசாலா நல்லா வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கடாய் பன்னீர் எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்குன்னு. கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் தூவி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் கடாய் பன்னீர் ரெடியாக இருக்குங்க. நீங்களும் கடாய் பன்னீரை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.